உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. துன்மார்க்கனுடைய கிரியைக்கு வரவேண்டியதெல்லாம் நீதிமானுக்கு வந்தது, நீதிமானுடைய கிரியைக்கு வரவேண்டியதெல்லாம் துன்மார்க்கனான எனக்கு. கையை தட்டி ஒரு ஆமென். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய நற்கீர்த்தி அல்ல, தேவனுடைய நாமம் அது ஊற்றுண்ட பரிமளமாய் இருக்கிறது. சொந்த நீதியை குறித்தும் அதனால் வருகிற நல்ல மனத்தை குறித்தும் பேசின சாலமோன் உன்னத பாட்டில் வரும்போது உங்க நாமம் அதுல வர்ற பரிமளத்தையில்தான் உங்க நீதியே எங்கள் நீதியாய் மாறுகிறது என்று சொல்கிறான். நாம் என்ன சொல்லுவோம்? என் அன்புக்குரியவர்களே, இதைத்தான் வாசிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் தேவனுடைய நாமத்தின் கீழ் நாம் வருகிற போது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆசீர்வாதங்கள் எப்படி இலவசமானதாய் நமக்குள்ளே கடந்து வருகிறது என்பதுதான் தேவனுடைய நீதி. இதுதான் மகா ஆழமான ஞானம். அதுதான் இந்த உலகத்தின் பார்வைக்கு பைத்தியமாக இருக்கிறது, தேவன் வைத்திருக்கிற ஞானமாக இருக்கிறது. சாலமோன் அதை மாயை என்று சொல்கிறான். புதிய உடன்படிக்கை அதுதான் கிருபை என்று சொல்கிறது. ஏனென்றால் இது ரெண்டும் கான்ட்ரடிக்டாக இருந்தாலும் தேவன் இந்த வழியில் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வாசிப்போம். பிரசங்கி 2:21 வாசிப்போம். ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகுமே. இதுவும் மாயையும் பெரிய தீங்குமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஒருவன் பிரயாசப்படுகிறான், எல்லாம் சொல்லுங்க. ஆனாலும் பிரயாசப்படாத ஒருவனுக்கு அதை விட்டுட்டு போறான். இன்னொருத்தன் பிரயாசமே படாம அதை அனுபவிக்கிறான். இது நீதியா அநீதியா சொல்லுங்க? அநீதி. இது மனசுக்கு சஞ்சலமா இருக்கு. பட்டவன் ஒருத்தன் பிரயாசப்படாதவன் எப்படி அனுபவிக்க முடியும் என்று பேசும்போது இயேசு புதிய ஏற்பாட்டில் பேசுறாரு. யோவான் 4:38 வாசிப்போம். நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுப்பதற்கு நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். ஆமென். இங்கே சாலமோனை பார்க்கிலும் பெரியவர். அவன் பிரயாசப்படாம ஒருத்தன் அனுபவிக்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது சார்ன்றான். அது பைத்தியம்ன்றான், அது மாயன்றான். ஆனால் தேவன் சொல்றார் அதுதான் கிருபைன்றார். என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிரயாசப்பட்டார், அதனுடைய பலனை நாம் அனுபவிக்கிறோம். இதைத்தான் கான்ட்ரடிக்ட் ஆகுது. அவன் சொல்ற விஷயங்கள் எல்லாம் சிலுவையில் அப்படியே நிறைவேறுகிறது. பாருங்க, பிரசங்கி 8:14 வாசிங்க. 8:14. பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியமும் உண்டு. இன்னொரு மாயான காரியம் உண்டு. அதாவது துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும். யாருக்கு வருது? பாருங்க, நான் செஞ்ச எல்லா பாவத்துக்கும் வர்றது யாருக்கு வந்துருச்சு? நீதிமானுக்கு வந்துருச்சு. அடுத்து நீதிமான்களின் கிரியைக்கு, நீதிமான் செஞ்ச கிரியைக்கெல்லாம் வருவது போல வர வேண்டிய ஆசீர்வாதம் துன்மார்க்கருக்கும் வரும். சொல்லுங்க. துன்மார்க்கனுடைய எல்லாம் சொல்லுங்க. இப்படின்னா கரெக்டா இருக்கும். துன்மார்க்கனுடைய கிரியைக்கு வர வேண்டியதெல்லாம் நீதிமானுக்கு வந்தது, நீதிமானுடைய கிரியைக்கு வர வேண்டியதெல்லாம் துன்மார்க்கனான எனக்கு. கையை தட்டி ஒரு ஆமென். ஆமென், 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 ஆமென்.
உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.